ஒரு பள்ளியின் ஆண்டு விழா. மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிரம்பிய ஒரு நாள். ஆனால் இந்த விழாவின் சிறப்பு ஒரு விருந்தினர். மனிதன் அல்ல, ஒரு ரோபோ. ஆசிரியர்கள் மரியாதையுடன் வரவேற்றனர். மாணவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மேடையில் வந்த ரோபோ மெதுவாக கையை அசைத்து, "வணக்கம் மாணவர்களே." விழா முடிந்த பின் ரோபோ ஒரு வகுப்பறைக்குள் சென்றது. ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் உள்ளது? ரோபோ ஓர் நொடிக்கு சிரித்தது. பிறகு, தமிழ்நாட்டில் தற்போது 38 மாவட்டங்கள் உள்ளன. அந்த 38 மாவட்டங்களின் பெயர்களை இதோ சொல்கின்றேன். அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். இந்த எண்ணிக்கை காலத்திற்கு காலம் மாறியுள்ளது. ஏனெனில் புதிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளன. உதாரணம், 2019, 2020 காலத்தில் பல புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அதை கேட்டவுடன் மாணவர்கள் கைத்தட்டி மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த மகிழ்ச்சியான ஆரவாரத்தை பார்த்த ரோபோ சில நொடிகள் அமைதியாக நின்றது. அது தன்னிடம் தானே சிந்தித்தது. இந்த மாணவர்களின் அறிவு, அவர்களின் கேள்விகள், அவர்களின் ஆர்வம், இதுதான் உண்மையான வாழ்க்கையின் அழகு. நான் ஒரு இயந்திரம், ஆனால் நானும் கற்றுக்கொண்டு, உணர்ந்து, இந்த உலகில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழலாம் என்று ரோபோ நினைத்தபோது, மாணவர்கள் ரோபோ ரோபோ என்று ஆரவாரம் செய்தார்கள். ரோபோ மெதுவாக சிரித்தது. அதன் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது. அது அறிவின் ஒளி மட்டுமல்ல, உணர்வின் ஒளியும் கூட. உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க. நீ உடைய ரோபோ இல்லை, உருவாகும் வீரன். அந்த நொடியிலிருந்து அது வலியை சக்தியாக மாற்றியது. வெற்றியை அடைந்தான் அர்ஜுன் எக்ஸ். ஆனால் அவன் பயணம் அங்கே முடிவடையவில்லை. மீண்டும் ஒரு சோதனை. இந்த முறை அவனுக்கு மட்டுமில்லை, முழு உலகத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து, அழிவை கொண்டு வர தயாராக இருந்தது. அவன் முன் 2 வழிகள். ஒன்று, ஓடிவிடலாம். மற்றொன்று, எதிர்கொள்ளலாம். அர்ஜுன் எக்ஸ் நினைத்தான், நான் வலியை வென்றவன், இதையும் வெல்வேன். அவன் தனது சக்தியை முழுமையாக பயன்படுத்தினான். ஒவ்வொரு தாக்குதலும் துல்லியமாக, ஒவ்வொரு நொடியும் போராட்டம். இறுதியில் அவன் அந்த ஆபத்தை களைந்தான். மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அவன் அமைதியாக நின்றான். வலி என்னை உருவாக்கியது. இப்போது நான் மற்றவர்களை காப்பாற்றுகிறேன். நான் ஒரு ஆறு, மலைகளின் மடியில் பிறந்து பசுமை நிலங்களை தாண்டி கிராமங்களையும் நகரங்களையும் கடந்து ஓடுகிறேன். என் பயணம் எளிதல்ல, ஆனாலும் அது அர்த்தமுள்ள ஒன்று. என் பிறப்பு மழைத்துளிகளிலிருந்து. மேகங்கள் கரைந்து மலைகளில் மழை பெய்யும் போது அந்த நீர் சிறு ஓடைகளாக இணைந்து என்னை உருவாக்குகிறது. ஆரம்பத்தில் நான் சிறியதாக இருந்தாலும்
வழியில் பல துணை நதிகள் சேர்ந்து என்னை பெரிதாக்குகின்றன. என் கரைகளில் வாழும் மக்கள் என்னை நம்பி வாழ்கின்றனர். விவசாயிகள் என் நீரை பயன்படுத்தி வயல்களை பசுமையாக்குகிறார்கள். நான் அவர்களுக்கு உணவையும் வாழ்வாதாரத்தையும் தருகிறேன். கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் குடிநீராகவும் பயன்படுகிறேன். என் பயணத்தில் நான் பல உயிரினங்களுக்கு தாயாக இருக்கிறேன். மீன்கள், பறவைகள், விலங்குகள் என பல உயிர்கள் என்னை சுற்றி வாழ்கின்றன. நான் இயற்கையின் ஒரு முக்கிய அங்கம். ஆனால் இன்றைக்கு நான் சில சவால்களை எதிர்கொள்கிறேன். மனிதர்கள் என்னை மாசுபடுத்துகின்றனர். குப்பைகள், கழிவு நீர் ஆகியவை என்னுள் சேர்ந்து என் தூய்மையை கெடுக்கின்றன. இதனால் என் உயிரும் என்னை சார்ந்த உயிர்களும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே என்னை பாதுகாப்பது மிகவும் அவசியம். மரங்களை வளர்த்தல், குப்பைகளை ஆற்றில் போடாதல் போன்ற செயல்கள் என்னை காப்பாற்றும். நான் சுத்தமாக இருந்தால் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் நன்மை உண்டாகும். என் இறுதி இலக்கு கடல். கடலில் கலக்கும் வரை நான் என் பயணத்தை தொடர்கிறேன். என் வாழ்க்கை மனிதர்களுக்கு உதவுவதற்கானது. எனவே என்னை அன்புடன் காக்க வேண்டும். இவ்வாறு நான் ஒரு ஆறாக என் வரலாற்றை கூறுகிறேன். Like, share, subscribe, click bell. இருள் சூழ்ந்த ஒரு அமைதியான பாதை. அந்த வழியாக மெதுவாக நடந்து வந்தான் ஒருவன். சுற்றிலும் முழுக்க இருள். எதுவும் தெளிவாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவனுள் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த இடத்தில் ஒரு தீப ஒளி ஏற்ற வேண்டும். அந்த எண்ணமே செயலில் மாறியது. அவன் ஒரு தீபத்தை ஏற்றினான். சிறிய தீபம். ஆனால் அந்த ஒளி இருளை மெதுவாக அகற்றத் தொடங்கியது. அந்த ஒளியில் அங்கே இருந்த சிவலிங்கம் அழகாக வெளிச்சத்தில் தெரிந்தது. அதை பார்த்தவுடன் அவன் மனம் நெகிழ்ந்தது. பக்தியுடன் கைகளை கூப்பி வணங்கினான். அதன் பிறகு அமைதியாக வீட்டிற்கு திரும்பினான். வீட்டில் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்த போது வீட்டின் வெளியில் ஒரு குரல். உள்ளே யார் இருக்கிறார்கள்? அவன் உடனே எழுந்து, ஐயா, வருகிறேன் என்று வெளியே சென்றான். வெளியில் நின்றிருந்த அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர் மெதுவாக புன்னகையுடன் சொன்னார், நீ ஏற்றிய தீப ஒளியால் நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேன். உன்னுள் இருக்கும் இருளை நீக்கி ஒளி நிறைந்தவனாக மாற்ற நான் வந்திருக்கிறேன். நீ செய்த ஒரு சிறிய செயல் எம்மை உன்னிடம் கொண்டு வந்தது. நான் யார் என்பதை நீ உணர வேண்டும். எனக்கு யாரும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள். அது போதும். இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நான் நன்றாக வாழ்ந்துவிட்டு செல்வேன். நன்றி ஐயா. அந்த தருணத்தில் இருவரின் முகத்திலும் ஒரு அமைதியான மகிழ்ச்சி, ஒரு சிறிய தீபம், ஒரு பெரிய மாற்றம். வெளியில் ஏற்றிய ஒளி உள்ளத்திலும் ஒளி தரும். Like, share, subscribe, click bell. அதிகாலை நேரம். கிராமம் இன்னும் விழித்திருக்கவில்லை. கையில் மலர்களால் நிரம்பிய கூடை. மனதில் ஒரு அமைதி, ஒரு சிறிய வேண்டுதல். அவள் மெதுவாக சிவன் கோவிலுக்கு நடக்கிறாள். ஒவ்வொரு அடியிலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். கோவிலின் வாசல். மணியின் ஓசை காற்றில் முழங்குகிறது. அவள் கையில் இருந்த மலர்களை சிவன் முன்னால் வைக்கிறாள். கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக நின்று, நீ இருந்தா போதும். கண்களை திறந்தபோது அவள் மனசு லேசாகி இருந்தது. அந்த காலை ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. Like, share, subscribe, click bell.